பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:19 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து. ஆமென். கவனிங்க. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். பாருங்க, நாம் பலன் அடைந்து என்கிற தலைப்புல நாம் தியானித்து வருகிறோம். உள்ளான மனிதனில் எப்படி பலன் அடைவது அல்லேலூயா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட பாருங்க, வசனத்தினால் பலன் அல்லேலூயா. வசனத்தை நாம் உட்கொள்வதினால், வசனத்தை நாம் தியானிப்பதால், வாசிப்பதாலும் நம்முடைய ஆத்துமாவில நாம் பலனை பெற்றுக் கொள்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, பவுலை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். அல்லேலூயா. இந்த இடத்துல அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் என்ற வார்த்தை பாருங்க, அவன் சாப்பிட்டு பலன் அடையல. அல்லேலூயா. அந்த போஜனம் என்றால் அது வசனத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. பாருங்க, எலியா தீர்க்கதரிசி அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் அவன் நடந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்ட ஏதாவது உணவு சாப்பிட்டு இருக்கிறீங்களா? 40 நாள் ஒரே ஒரு உணவுனால 40 நாள் நீங்க இரவும் பகலும் நடக்க முடியுமா? அப்போ அது கிடையாது. வசனம் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா, எலியா உட்கொண்டதோ பவுல் உட்கொண்டதோ தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அதுதான் வசனம் போஜனம் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ தேவனுடைய வசனத்தினால நம்முடைய ஆத்மா பலன் அடைய முடியும். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய வார்த்தையை சொல்லுகிறாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் கிடையாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, வசனம் நம்மை பிழைக்க செய்யும், வசனம் நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. இன்றைக்கு வேதம் வாசிச்சீங்களா? ஆண்டவருடைய வசனத்தை நீங்க பார்த்தீங்களா? கவனிச்சீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட என்ன சொல்றாரு என்றதை உட்கார்ந்து நீங்க அவருடைய பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டீங்களா? கேளுங்க. உங்க சோர்வான நேரங்கள்ல, உங்க பலவீனமான நேரங்கள்ல ஆண்டுடைய வசனம் உங்களை ஆறுதல் படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் உங்களை திடப்படுத்தும். கர்த்தருடைய வசனம் உங்களை பயப்படாதே என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்தும். உங்க ஆத்மாவிலே ஒரு பலன் வரும். அப்ப வேதத்தை வாசிக்கிற மனுஷனுக்கு தான் அந்த ஆத்மாவில பலன் இருக்கும். அதாவது உள்ளான மனுஷன்ல பலன். அல்லேலூயா. நம்ம உடம்பெல்லாம் நல்லா இருக்கலாம், ஆனா உள்ள சோர்ந்து போச்சு அப்படின்னா அதை ஒரு நாளும் நீங்க இட்லி சாப்பிட்டோ தோசை சாப்பிட்டோ உங்களால அதை சரி செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஒன்றே அதை சரி செய்ய வல்லமை உள்ளதா இருக்குது. அல்லேலூயா. ஆகையினா அந்த காலை நேரத்துல கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்க, அதை வாசிங்க. ஆண்டுடைய வார்த்தை உங்களை திடப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.